அதாவது ரொம்ப வேத்து கொட்டுது. கண்டிப்பா. எங்க தள்ளி அங்க இன்னொரு ஆள் வருவாங்க. ஒரு ஆள் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போயிருந்துச்சு. அவங்களோட கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எக்ஸாம் எப்படி எழுதினாலும் தெரியல, என்னமோ பாஸ் ஆயிருவா, அவ்வளவுதான். பாஸ் ஆனா போதும்ல, ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஓடிடுவான். வெல்கம் பண்ணிடுவோமா? ரத்னா வாங்க வாங்க. ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதும் அப்படின்னு சொன்னா, ஓ கவர்மெண்ட் எக்ஸாமா, சரி சரி எழுதிடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா நல்லா படிக்கணும்னு இன்னைக்கு நம்ம வந்து மார்க் போட போறோம் ரத்னாக்கு. அவங்க பேப்பரை திருத்ததுக்குள்ள நம்ம இன்னைக்கு திருத்த போறோம் ரத்னா பேப்பரை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்ட் 1. ஃபர்ஸ்ட் 1 வேர்டு கரெக்டா இல்லையான்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆன்சர் வந்து ஆமா, ரெண்டுமே கரெக்டா. அப்போ ரத்னா 1 மார்க் வாங்கிட்டா. யாருமே 30 மார்க் போட்டுருவாங்க பிராக்டிக்கல்ல. இதோட சேர்த்து 31 மார்க். ரெண்டாவது 1 வேர்டு கரெக்டா? கரெக்ட். 32 மார்க். எண்ணிக்கை என்ன சும்மாதான் இருக்க நீ, அதனால எண்ணிக்கை சரியா, கணக்கு பிள்ளை. அடுத்து 3வது 1 வேர்டு கரெக்டா? 4 கரெக்ட். 33. அடுத்து 5 கரெக்ட். அடுத்து 6 கரெக்ட். 35 7 கரெக்ட். 36. 8 தப்பு. தஸ்மிக்கு என்ன வேண்டிய வேலை மிச்சம். 9 தப்பு. 10 தப்பு. எல்லாம் தப்பு. வரிசையா 3 ஒன்னோட தப்பு. 10 11 தப்பு. 12 கரெக்ட். 37 13 கரெக்ட். 14 ரெண்டுக்கும் ஆன்சர் தெரியல. புக்கின்ல இருந்து 4 ஒன்வேர்டு கேட்டிருக்காங்க. அந்த 4 ஒன்வேர்டும் தப்பு. 30 + 8 38. சரி வாங்க நம்ம போவோம். 25. என்னது எங்க போவான்னு போமா, எல்லாரும் எங்க போமா, பிச்சை எடுக்க போமா, பிச்சை எடுக்க போமா. வாங்க எல்லாரும் போவோம், பிச்சை எடுக்க போறோம். அடுத்த விளாக்ல பிச்சை எடுக்க விளாக். தர்ஷினி பிச்சை எடுப்பா, நாங்க கலெக்ஷன். தர்ஷினி மூஞ்ச பாத்திரம் எல்லாரும் கொடுத்துருவாங்க பிச்சை. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். நீங்க எங்க கால்ல உளுந்து கேட்டாலும் நாங்க எக்ஸ்ட்ரா விடையளிக்க மாட்டோம். அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு நான் விளக்கம் தரேன் உங்களுக்கு. காத்தே அடிக்காத போது புளியங்கொட்டை இருக்கலாம், புளியங்கொட்டையை வறுத்ததுக்கு பேர்தான் காற்றில்லா சூழலில் வருத்தல். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இந்த ஆன்சரை எழுதுனா போடுவாங்க, அந்த முட்டையை எடுத்து ஆம்லெட் போடணும். இப்போ ரத்னா ஆன்சர் சொல்லுவா. காற்றில்லா சூழலில் வருத்தல் என்றால் என்ன? அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது காற்றில்லா சூழல்களில் வெப்பப்படுத்தப்படுகிறது. இதான் நானும் சொன்னேன். காட்சி இல்லாத போது வறுத்தெடுக்கிறது பேருதான் காற்றில்லா சூழலில் வருத்தல். என்னது? பேரிக்க அமிலம். போரிக் அமிலம். ஒன்னு அட்டன் பண்ணல. நீங்க வந்திருக்கலாம். இப்படிலாம் எதுக்கு விட்டுட்டு வர? இப்பதான் எழுதி வைக்கணும் ஏதாவது. அடுத்து, கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி. ஒரு எடுத்துக்காட்டுடன் நிறுவுக. கந்தக அமிலம்னா என்னது? முருகர்ட்ட இருந்து வருமோ? கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கொஸ்டின் தெரியும், ஆனா ஆன்சர் மறந்துட்டேன். சூப்பர். இப்படிதான் இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் பாஸ் ஆக முடியும். நம்ம நிறைய படிச்சா 90க்கு மேல எடுத்துருவோம், அது வேஸ்ட். சைனிகள் திட்ட நிலைமைகளில் என்ன இது? என்ன நேரம்? அடுத்து 20 21 அட்டன் பண்ணல. அப்ப இப்போதைக்கு 38 + 6 44. பாப்போம் 60 தொடுதான்னு பாப்போம். முக்கியமான கொஸ்டின், 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. சின்ன பிள்ளைக்கு கூட ஆன்சர் தெரியும். ஹீலியத்தின் பயன் என்ன? ஹீலியம். நீ சின்ன பிள்ளை கிடையாதுல, நான் சின்ன பிள்ளை. எரும மாடுமா இருக்க. ஹீலியத்தின் பயன் என்ன? பலூன்ல யூஸ் ஆகும். அதாவது அந்த மேல பறக்கும்ல பலூன், அதுலலாம் ஹீலியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ 5 விதமா எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 ரூபா பலூன்ல பயன்படும், 3 ரூபா பலூன்ல பயன்படும், 5 ரூபா பலூன்ல. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி கேமண்டுக்கா என்னன்னு தெரியல, ஃபெயில் ஆயிடுவான்னு பயந்துட்டு இருக்காங்களோ, நம்ம பாஸ் ஆக்கி விட்டுருவோம் அவ்வளவுதான். அதாவது Fe3+ அப்படின்னா ஃபெரிக் அயான். ஹீலியத்தின் பயன் ஃபுல் மார்க் வாங்கிரும் நினைக்கேன், அதனால ஒரு 3 போட்டுக்கிடுவோம். அப்ப 47 ரூபா வந்துட்டு 3 மார்க் வந்துடும். 47 ரூபா 50 ரூபா. பாதி மார்க் வாங்கிட்டாங்க. எத்தனை? 50 ரூபா வாங்கிட்டாங்க. கைத்துட்டுங்க. வரலன்னா கஷ்டமா இருக்கும். அதானும் அதெல்லாம் வந்துரும். இப்ப நோவே நகல் வினையும் எழுதுக. நகல்னா என்னது? ஜெராக்ஸ். நோவேனா என்னது? ஹைவேயா? நோவே வழி இல்ல, வழி இல்லாத ஜெராக்ஸ். நீங்க தான் என் ஆளுக்கு வந்திருக்கணும். வழி இல்லாம எப்படி ஜெராக்ஸ் எடுக்கலாம், அந்த வினையதான் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, நான் ஒரு பைத்தியக்காரன். மன்னிச்சுக்கோங்க. இதுவும் எழுதல, இதுவும் எழுதல. வெப்படைடு பிணைப்பு தெரியாதோ? பிணைப்புனா என்னது? சேர்த்து வைக்கிறது. 56 மார்க் எடுத்து லீடிங்ல இருக்கிறார். அடுத்து இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா
2.5 மார்க்குக்காக கேட்டிருக்காங்க. 2 மார்க் 3 மார்க் எல்லாம் எடுத்தா 2 மார்க். அப்படி ரெண்டுமே எழுதிட்டான் நினைக்கேன். ம். அதனால நம்ம ஒரு 4 மார்க் போடுவோமா? 4 மார்க் போடுவோம். அப்ப 56 + 4 60. 60 மார்க். நம்ம 60 மார்க் வந்துட்டோம். அடுத்து 35 லாந்தனாய்டு குறுக்கம் என்றால் என்ன? அதன் விளைவுகள் யாவை? தெரியும். அப்போ ஒரு 4 மார்க் போட்டுக்கிடுவோமா? 3 போட்டுக்கிடுவோம். பாவம் பிறகு நம்ம நிறைய இப்ப வச்சுட்டு நம்ம நிறைய இப்ப கூட்டி சொல்லிடுவோம். அப்புறம் ரிசல்ட் வரும்போது கம்மி ஆயிட்டுனா அப்புறம் நம்மளதான் வந்து கேப்பாய்வா. இப்போதைக்கு ரத்னா அவர்கள் 63 மார்க்கில் எடுத்து பாஸ் ஆகியுள்ளார். எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிருக்கா. அந்த 2 மார்க் 3 மார்க் தான் கொஞ்சம் பேருக்கு தானே. இந்த 2 எழுதல. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? சும்மா என்ன தேதி எழுதி வச்சுட்டு வரணும். எப்பவுமே அதுதான். பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்க நல்லா கேட்டுக்கோங்க. எதையுமே விட்டு வச்சுட்டு வராதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதா அது ரிலேட்டடா எழுதிட்டு வாங்க. அப்படின்னாதான் மார்க் போடுவாங்க. அடுத்த எக்ஸாம் எழுதும் போது எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பா. இது சத்தியம். சத்தியமணி அடுத்த வாட்டி எல்லா கொஸ்டினும் எல்லா கொஸ்டினும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். எல்லா கொஸ்டினையும் எழுதிக்க கூடாது. அதுக்கான ஆன்சர் அடுத்த வாட்டி பிசிக்ஸ்ல ரத்னா 80க்கு மேல எடுத்துருவான். இப்போதைக்கு 66. ஒரு 70 மார்க் வரணும்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான். இப்போதைக்கு நமக்கு மார்க் எல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம பாஸ் ஆயிருவோம். படிக்கணும். படிச்சாதான் முன்னேறலாம். இல்லனா மாடு மேய்க்கலாம். நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு நம்ம ரிசல்ட்டோட பார்க்கலாம். பப்ளிக் எக்ஸாம் எழுதுற எல்லாரும் எல்லா கொஸ்டினையும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. ஆன்சரை ரிலேட்டபிளா எழுதுங்க. நான் சொல்ல ஆன்சர் எல்லாம் எழுதி வச்சா அவ்வளவுதான், முட்டை தான் போடுவாங்க. இனிமேல் எழுத போற எக்ஸாம நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. போங்க. நல்லா படிங்க. மாடு மேய்க்க போங்கலாம்.